ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நாளை மேனிக்கு நம்ம ஏதாவது ஒரு கதை எழுதி ம். அவர் நடிக்க அவரு ஆண்டவர்ல. ஆமா. அதனால தான் சொல்றேன். தெரியுது. நம்ம எந்த முகத்த வச்சுட்டு இவ்ளோ திட்டிட்டு நம்ம போய் ஆண்டவர் முன்னாடி போய் நின்னுட்டு, ஒரு கதை இருக்கு பண்றீங்களா? நம்ம எப்படி கேட்போன்ற ஒரு நெருடல் என் மனசுக்குள்ள இல்ல. இருந்துகிட்டே அந்த மாரி விஷயத்துல அவரு இந்த மாரி இது பண்ணிக்க மாட்டாரு. ம். கதைக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் நீங்க கதை எடுத்துட்டு போனீங்கன்னா கூட உங்கள உட்கார வச்சு அவரு ஒரு கதை கதை சொல்லுவாரு. சொல்லுவாரு. அதோட நீங்க வந்துருவீங்க. ஆஜிக்காமல வேணாம். நீங்க அப்படியே வெளிய வந்து இந்த ஆழ்வார்பேட்டையிலேருந்து வெளிய வந்து இப்படி திரும்பி பார்ப்பீங்க. அது எந்த மாதிரி சீன்னா, ம். அபூர்வ சகோதரர்கள்ல அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு ஆமா. சொல்லிட்டு கமலஹாசன் வெளில திரும்பி வந்து பார்ப்பார்ல, அந்த மாரி நீங்க திரும்பி பார்ப்பீங்க. நான் ஒரு கதை சொல்ல வந்தா, எனக்கு எனக்கு ஒரு கதை சொல்லி, கதைய சொல்லி வெளிய அனுப்பிச்சிட்டீங்க. அந்த அளவுக்கு நானும் கொஞ்சம் ப்ரிப்பேரா தான் நான் போனா நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ம். அதனால நம்மளும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பட் ஆக ஆனா வாழ்த்துக்கள். அவருக்கு கதை சொல்லணும்னு நினைச்சீங்கல்ல. அந்த வகையில அதுவே பெரிய வாழ்த்துக்களா.